ஒரு சிலர் வந்து ஃபேமிலி ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து மன உளைச்சல் ஆளாக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்து இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நேரடியாக வராம மறைமுகமா ஒரு சிலர் சொல்லி வராங்க. ரிப்போர்ட்ஸ் மூலியமாவுமே என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க தான் அடிச்சு கொண்டு போய் விட்டீங்களா அந்த தம்பியை அப்படின்னு. அப்ப நான் அவங்களே ஊர்ல போய் விசாரிச்சுக்கணேன்ட்டேன். நான் அடிச்சுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிச்சவங்க நீ என்னைய குற்றவாளின்னு கூட சேர்த்துக்கங்கன்னு சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க அந்த பையன் தாங்க இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு காரணம், அது வெளியில கொண்டு வர்றதுக்கு. நான் ஒத்துக்கிறேன், என்ன என் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு, மனசாட்சி படி நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அது அவனுக்கே என்னை பத்தி சொல்றாங்களே, குற்றம் சொல்றவங்களுக்கும் சொல்றேன், அவனுக்கு இது நடந்திருந்தாலும் நான் கண்டிப்பா அதை பண்ணியிருப்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்க இதை எப்படி வேணாலும் அரசியலாக்கலாம், எதை வேணாலும் ஆக்கிட்டு போறாங்க. நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நான் என் மனசாட்சி படி தான் பேசுவேன். இந்த ஊர் அந்த மாதிரி தான், நீதி தெய்வம் வாழ்ற ஊர். நான் நீதியை தான் நிலைநாட்டுறது தான் பேசுவேன். நான் தவறா பேசலை, யாரையும் நான் அடிக்கவும் இல்லை. அது இங்க இருக்கவங்க ஊருக்கும் தெரியும், இறந்து போன அஜித்துக்கு நல்லாவே தெரியும், அவன் தம்பிக்கு தெரியும், உங்க அம்மாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து அந்த நேரத்துல என்னால சொல்ல முடியாது. இருந்தேன் நானே. ஒரு 15 செகண்டுக்குள்ளதான் எடுத்தேன். இல்ல அவ்வளவு.